கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நைட்டு தூங்கி விடிய காலையில் நம்ம எழும்புகிறோம், நம்ம ஜீவனோடு எழும்புகிறோம், நம்ம உயிரோடு எழும்புகிறோம், நம்ம சுகபலன் ஆரோக்கியத்தோடு நம்ம எழும்புகிறோன்னா நம்மை எழுப்புகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் நம்ம இரவெல்லாம் என்ன பண்ணார்? உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாத்தார். உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறாரு. கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாக்கிறாரு. இடுப்பில் வைத்து சுமக்கிறாரு, முழங்காலில் வைத்து தாளாட்டுகிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த நாளின் காலை வேளையில் கர்த்தரை நாம் என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும். ஜபத்தோடு இந்த நாளை நாம் துவங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனதில் இந்த உலக பிரகாரமான பாரங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்திருப்போம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே என்னை ஜீவனோடு நீங்கள் வைத்திருக்கிறீங்க, உமக்கு பிரியமானதை மாத்திரம் எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு நீங்கள் போதிங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு, அப்பா உமக்கு பிரியமானதை மாத்திரம் என் வாழ்க்கையில் நான் செய்யணும், என் குடும்பம் செய்யணும், என்னோடய தேசம் செய்யணும், என் சபை செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் புதிதாய் மாற்றுகிறார். புது ஆவியை அவர் கொடுக்கிறார். இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் சகலவற்றையும் அவர் புதிதாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று இருந்த காரியங்கள் இன்று கிடையாது. நேற்று இருந்த பிரச்சனைகள் இன்று கிடையாது. நேற்று இருந்த தேவையில்லாத காரியங்கள் இன்று கிடையாது. ஏன் அப்படின்னா காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நீங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் கேட்குற வார்த்தை, உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனது எல்லாமே புதிதாய் மாறணும். அப்படின்னா அதிகாலையில் எழுந்து தேவனிடத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரோடு கூட நீங்கள் பேசும் பொழுது, அவர் உங்களோடு கூட பேசும் பொழுது உங்களை ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக கர்த்தர் உருமாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தின் காரியங்களோ, இந்த உலகத்தின் மனிதர்களோ, இந்த உலகத்தின் தேவைகளுக்காக நம்ம அழுது புலம்பி கஷ்டப்பட்டு இந்த உலகத்தின் அன்புக்காக நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய பின்னாடியும் நம்ம ஓடிக்கொண்டே நம்முடைய காலங்கள் வீணாக போகுதுன்னா ஐயோ பரிதாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காய் சிலுவையில் சிந்தின அவருடைய இரத்தத்தையும் சிலுவையின் பாடு மரணங்களையும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகமோ, இந்த உலகத்தில் உள்ளவைகளோ நமக்கு பெரிய விதமாக தெரியவே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காய் ஜீவனை கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார். என்னை மீட்டெடுத்த என் இரட்சகர் இருக்கிறார். அவர் என்னுடைய கரங்களில் அவருடைய வார்த்தைகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ என்னுடைய இருதயமோ, என்னுடைய ஆவியாத்மா சரீரமோ அவர் வரும்பொழுது பரிசுத்தமாக குற்றமற்றதாய் காக்கப்படணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.